அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் வசனங்கள் 25 29 முடிய நாம் வாசிக்க கேட்போம். கொலோசையர் 1வது அதிகாரம் வசனங்கள் 25 29 முடிய. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாக்கிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்பதே. நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேவனை, நாங்கள் தொடர்ச்சியாக உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற இந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இதை எங்களுக்கு நடத்தி தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம தொடர்ச்சியாக கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து இந்த கொலோசையர் பவுல் எழுதின இந்த நிருபத்திலிருந்து நாம் சில வாரங்களாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகின்ற வேளையிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை 4 மிக முக்கியமான கேள்விகளின் அடிப்படையில் பிரித்து இந்த கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். முதலாவதாக, ஊழியனின் ஆதாரம் யார்? இரண்டாவதாக, அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்ன? மூன்றாவதாக, அந்த வேலையை அவன் எப்படி செய்ய வேண்டும்? நான்காவதாக, அந்த வேலையை அவன் ஏன் செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் அந்த வேலையை அவன் செய்வதற்கான நோக்கம் என்ன என்று சொல்லி இந்த 4 மிக முக்கியமான கேள்விகளின் அடிப்படையிலே கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றோம். இதில் கடந்த வாரத்தில் இந்த முதலாவது கேள்வியை நாம் சிந்தித்தோம். ஊழியனுடைய ஆதாரம் யார் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்டோம். அதற்கு வேதம் சொல்லுகின்ற பதில், இந்த இடத்திலே பவுல் சொல்லுகின்ற பதில் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ ஊழியனுடைய ஆதாரமாக கிறிஸ்து இருக்கின்றார். தேவன் தான் ஒருவனை ஊழியத்திற்கு அழைக்கின்றார். எந்த ஒரு மனிதனும் தானாக தன்னை கிறிஸ்தவ ஊழியத்திற்குள்ளாக புகுத்தி கொள்ள முடியாது. தன்னுடைய பெற்றோர்கள் அவனை பிறப்பிலேயே ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தபடியினாலே ஒருவன் ஊழியக்காரனாவதில்லை. மாறாக தேவன் ஒருவனை அழைத்தால் ஒழிய அவனாலே கிறிஸ்தவ ஊழியத்திற்குள்ளாக வர முடியாது என்பதை நாம் கடந்த வாரத்திலே கற்றுக்கொண்டோம். இந்த உண்மையின் அடிப்படையிலே ஊழியன் தேவனாலே அழைக்கப்படுகின்றவனாக இருப்பான் என்று சொன்னால், இந்த உண்மையின் அடிப்படையிலே விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 நடைமுறை காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவதாக, ஊழியன் தேவனாலே அழைக்கப்படுகின்றவன் என்று சொன்னால் அவருக்கு உரிய கனத்தை விசுவாசிகள் கொடுப்பது அவர்களுடைய கடமை. இரண்டாவதாக, ஊழியன் தேவனாலே அழைக்கப்படுகின்றவன் என்று சொன்னால் அவர் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிரசங்கிக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை. மூன்றாவதாக, தேவனுடைய அழைப்பை பெறாத ஓநாய்களை இனம் கண்டு விசுவாசிகள் அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை என்று சொல்லி இந்த 3 காரியங்களை நாம் கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்ற 2வது கேள்வியை தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த 2வது கேள்வி என்னவென்று சொன்னால், ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்ன? மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து இங்கே இருப்பவர்கள் உங்களுடைய கவனத்தை இந்த வார்த்தைகளுக்கு செலுத்துமாறு நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்ற காரியம், ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்ன? இந்த கேள்வி நாம் 3 குறிப்புகளின் கீழாக கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஏன்னா அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கின்றபடியினாலே இதை 3 குறிப்புகளுக்கு கீழாக பிரித்து இதிலிருந்து நாம் இந்த ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலையை சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் இதிலே கற்றுக்கொள்கின்ற காரியம்,
ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்ன? முதலாவதாக ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்ன? இரண்டாவதாக அந்த வேலையை செய்யும் பொழுது ஊழியன் சந்திக்கின்ற சவால்கள் என்ன? இரண்டாவதாக அந்த வேலையை செய்யும் பொழுது ஊழியன் சந்திக்கின்ற சவால்கள் என்ன? மூன்றாவதாக அந்த சவால்களை சந்திக்கின்ற ஊழியனுக்கு விசுவாசிகள் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன? மூன்றாவதாக அந்த சவால்களை சந்திக்கின்ற ஊழியனுக்கு விசுவாசிகள் ஆற்ற வேண்டிய கடமை என்ன? ஆகவே முதலாவதாக இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கின்ற காரியம், ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்ன? நம்ம கடந்த செய்தியில கற்றுக்கொண்டோம், ஆண்டவராகிய தேவன் தான் ஊழியனை அழைக்கின்றார். ஆகவே ஊழியனை தேவன் அழைப்பதினாலே அவனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை என்று நாம் கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு என்று சொன்னால், அநேக பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள் தாங்கள் வகிக்கின்ற இந்த போதக பணி, தாங்கள் வகிக்கின்ற இந்த பிரசங்க பணியினாலே அவர்களுக்கு வருகின்ற கனத்திற்கும் அவர்களுக்கு வருகின்ற மரியாதைக்கும் இன்றைக்கு என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்? வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஊழியன் தேவனாலே அழைக்கப்படுகின்றபடியினாலே அவனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கட்டளையிடுகின்றது, வேதம் எதிர்பார்க்கின்றது. இப்போ என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது விசுவாசிகளிடத்திலிருந்து வருகின்ற கனத்திற்காகவும் விசுவாசிகளிடத்திலிருந்து வருகின்ற மரியாதைக்காகவும் அதையே தங்களுடைய வேலையாக மாற்றி இன்றைக்கு அதற்காக போதகர்கள் உழைத்து வருகின்ற, அதற்காக போதகர்கள் வேலை செய்து வருகின்ற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இன்றைக்கு அநேக போதகர்கள், பிரபலமான போதகர்கள் தங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே எழுதுகிற ஒரு விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நான் இந்த வெளிநாட்டிற்கு ஊழியம் செய்யும்படியாக போகின்றேன், இது என்னுடைய 50வது சர்வதேச விமான பயணம் என்று எழுதுகின்றார்கள். இன்னும் பல பேர் என்ன சொல்றாங்க, உலக பிரசித்தி பெற்ற போதகர் என்று எழுதுகின்றார்கள். இப்போ உங்க எழுதுகிற காரியத்தை வைத்தே நாம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க யாருக்காக, எதற்காக வேலை செய்கின்றார்கள் என்று சொல்லி. தங்களுடைய மரியாதைக்காகவும் தங்களுடைய கனத்திற்காகவும் தங்களுடைய மகிமைக்காகவும் இவர்கள் வேலை செய்கின்றார்கள். அதையே தங்களுடைய வேலையாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவ ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுதுங்க, இந்த இடத்திலே வேதாகமும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு காரியத்தை போதிக்கின்றது. இங்கே பவுல் வேறுபட்ட ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது 25வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம், தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு தேவன் என்னை அழைத்தார் என்று பவுல் சொல்லுகின்றார். என்னதுங்க? தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகின்றதற்காகவே ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனாலே அழைக்கப்படுகின்ற இந்த போதகனுக்கு, இந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்னவென்று பார்க்கும் பொழுது, அவன் தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கும் கிரமமுமாக போதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சரியாக கையாண்டு அதை முறையோடு வேத வியாக்கியான முறைகளின்படி சபைக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் அவனை அழைக்கின்றார். அந்த தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதே ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலையாக இருக்கின்றது. தன்னுடைய சுயராஜ்யத்தை கட்டும்படியாக அவன் அழைக்கப்படவில்லை, தன்னுடைய மகிமையை கட்டும்படியாக அவன் அழைக்கப்படவில்லை, தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பும்படியாக அவன் அழைக்கப்படவில்லை, தன்னுடைய சுய சரிதைகளை போதிக்கும்படியாக அவன் அழைக்கப்படவில்லை. மாறாக ஊழியன் எதற்காக அழைக்கப்படுகின்றான் என்று சொன்னால், போதகன் எதற்காக அழைக்கப்படுகின்றான் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாகவே ஊழியன் அழைக்கப்படுகின்றான். இது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில நாம பார்க்கும் பொழுதுங்க, இந்த நோக்கத்தை, அதாவது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்ற இந்த நோக்கத்தை அவர் எவ்வளவு தெளிவாக அறிந்து வைத்திருந்தார் என்பதை நாம கண்டுகொள்ள முடியும். நாம அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திற்கு நாம திருப்புவோம். அந்த அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், எபேசு திருச்சபைகளுடைய மூப்பர்களை தன்னிடத்திலே வரவழைத்து தேவனாலே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை குறித்து, தேவனாலே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோக்கத்தை குறித்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம்.
அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்புவோம். இந்த 20வது அதிகாரத்திலே சில நேரங்களை நாம் செலவிட போகின்றோம். 20வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பவுல் சொல்லுகின்றார், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி என்று எழுதுகின்றார். இங்கே பவுல் என்ன சொல்றாருங்க? பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் உங்களுக்கு பிரசங்கித்து. எதை பிரசங்கித்து? தேவனுடைய வார்த்தையை. பிரயோஜனமானவைகளில் என்று சொன்னால் எது பிரயோஜனமானது? கட்டுக்கதைகளா? மனிதனுடைய சுயசரிதைகளா? அல்ல. நீங்க தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் பார்க்கும் பொழுது தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றது, அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை கற்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கின்றது என்று எழுதுகின்றார். அப்போ பிரயோஜனமானவைகள் என்று சொன்னால் அது எது? மனிதனுடைய போதனை அல்ல, மனிதனுடைய கட்டுக்கதைகள் அல்ல, என்னுடைய சுயசரிதைகள் அல்ல, மாறாக தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்ட அவருடைய வார்த்தைகள். ஆகவே இங்கே பவுல் என்ன சொல்லுகின்றார்? அந்த பிரயோஜனமான வார்த்தைகளில் நான் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து என்று எழுதுகின்றார். பிரசங்கித்து உபதேசம் பண்ணி என்று எழுதுகின்றார். 23வது வசனம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய பிற்பகுதியிலே நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் என்று சொல்லுகின்றார். அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை நீங்க கவனிங்க. நான் பிரசங்கம் பண்ணினேன் என்று சொல்லுகின்றார், நான் உபதேசம் பண்ணினேன் என்று சொல்லுகின்றார். 21வது வசனத்திலே கிறிஸ்துவை குறித்து நான் சாட்சியாக அறிவித்தேன் என்று சொல்லுகின்றார். 23வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் சொல்றாருங்க, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். 23வது வசனத்திலே பவுல் தான் எருசலேமுக்கு போகின்றேன், அங்கே போய் அங்கே தேவனுக்கு நான் அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அங்கே எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது, நான் மரிக்க போகின்றேன், நீங்கள் என்னை இனிமேல் பார்க்க போவது கிடையாது, நான் தேவனுக்கு என்று சாட்சியாக மரிக்க போகின்றேன் என்று சொல்லி இந்த இடத்திலே விசுவாசிகளுக்கு, எபேசு சபையினுடைய மூப்பர்களுக்கு அவர் சாட்சியாக சொல்லுகின்றார். அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருங்க? தன்னுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்படவில்லை. நான் மரிக்க போகின்றேன் என்று சொன்ன பவுல் அடுத்து என்ன சொல்லுகின்றார் என்று பார்க்கும் பொழுது 24வது வசனத்திலே, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். இங்கே பவுலுக்கு இருந்த நோக்கம் என்ன? நான் மரிக்க போகின்றேன், எனக்கு கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது, எனக்கு உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது, இவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தாலும் அதை குறித்து அவர் என்ன செய்யவில்லை? கவலைப்படவில்லை. மாறாக அவர் செய்கின்ற ஒரு காரியம், அவர் சொல்லுகின்றது என்னவென்று சொன்னால், என்னுடைய முழுமையான நோக்கம், என்னுடைய ஏக்கம், எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னவென்று சொன்னால் இரட்சிப்பின் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு நான் விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல இன்றைக்கு போதகர்களாக இருக்கின்ற, ஊழியக்காரர்களாக இருக்கின்ற எல்லாருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடத்தை பவுல் கற்பிக்கின்றார். என்னவென்று சொன்னால், இந்த கொரோனா வியாதி இன்னைக்கு சபையெல்லாம் இழுத்து மூடியாச்சுங்க. இந்த கொரோனா வியாதி வந்ததற்கு பிற்பாடு சபையெல்லாம் இழுத்து மூடியாச்சு. எல்லா விசுவாசிகளும் இன்றைக்கு சபையிலே ஆராதனை ஆன்லைனில் நடக்குது. அதில் எல்லாரும் திருப்தியை கண்டு கொள்ளுகின்றார்கள், அதிலே அவர்கள் சௌகரியமாக அதை விரும்புகின்றார்கள். சபைக்கு வருவதை குறித்து இன்றைக்கு ஆசையும் அக்கறையும் இல்லாத ஒரு நிலைமை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றது. இந்த கொரோனா வியாதியை பார்த்து ஊழியங்களும் இன்னைக்கு என்ன செய்து விட்டது? இழுத்து மூடியாச்சு. சபைகளில் எந்த ஊழியத்தையும் செய்வதில்லை. ஆனால் இந்த இடத்திலே நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை நாம் ஊழியத்தை அறிவித்து நமக்கு வியாதி பரவுச்சு என்று சொன்னால், நாமளாவது கொரோனா என்கின்ற வியாதியினாலே மரிப்போம். ஆனால் இங்கே பவுல் என்ன செய்கின்றார்? நான் கொல்லப்பட போகின்றேன் என்று சொல்லுகின்றார். நம்ம நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மரிப்பதற்கும் கொல்லப்படுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. சரிங்களா? மரிப்பது வேறு, கொல்லப்படுவது வேறு.
இங்கே பவுல் என்ன சொல்லுகின்றார்? நான் கொல்லப்பட போகின்றேன், நான் சாகடிக்கப்பட போகின்றேன், என்னை அவர்கள் உபத்திரவப்படுத்தி என்னை கொல்ல போகின்றார்கள் என்பதை அறிந்திருந்தும், என்பதை அறிவித்தும் அவர் என்ன சொல்லுகின்றார்? என்னுடைய பிராணனை குறித்து எனக்கு கவலை இல்லை. அவர் சொல்ற வசனத்தை பாருங்க. அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என்னுடைய பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என்று சொல்லுகின்றார். நமக்கு இன்றைக்கு உயிர் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தானே எல்லாரும் ஆன்லைனில் ஆராதிச்சுக்கிட்டு சபைக்கு போகாமல், சபைக்கு போகிறதற்கு விருப்பம் இல்லாமல், சபைக்கு போகிறத குறித்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நம்ம ஏன் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிறோம்? பிராணன் நமக்கு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. ஆனால் அந்த இடத்துல பவுல் சொல்றார், என்னுடைய பிராணனை நான் அருமையாக எண்ணேன் என்று சொல்லுகின்றார். ஏன்? எனக்கு இருக்கின்ற ஒரே நோக்கம் இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும் என்பதுதான். இப்போ இந்த இடத்துல பவுல் நமக்கு கற்பிக்கின்ற ஒரு காரியம், விசேஷமாக போதகர்களுக்கு அவர் கற்பிக்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை எடுத்து செல்லும்படிக்கு, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும்படிக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று நாம் ஒருபோதும் காத்திருக்க முடியாது. அதை தான் அந்த இடத்திலே பவுல் சொல்லுகின்றார். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று சொல்லி நாம் ஒருபோதும் காத்திருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த பாதுகாப்பான சூழ்நிலை ஒருபோதும் ஏற்பட போவது இல்லை. நீங்கள் பாதுகாப்பான சூழ்நிலை வர வேண்டும் என்று நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பான சூழ்நிலை ஒருபோதும் வராது. ஆகவே கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாம் ஒருபோதும் என்ன செய்ய முடியாதுங்க? பிரசங்கிக்க முடியாது. இங்கே பவுல் சொல்லுகின்றார், பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். எனக்கு இருக்கின்ற ஒரே நோக்கம், எனக்கு இருக்கின்ற ஒரே ஆசை, என்னுடைய பிராணன் போனாலும் பரவாயில்லை, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலையாக இருக்கின்றது. 26வது வசனத்தில் பாருங்க, தொடர்ச்சியாக 26வது வசனத்திலே, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே என்று சொல்லுகின்றார். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன் என்று சொல்லுகின்றார். அப்படி அறிவித்தபடியினாலே, அதனாலே என்ன நடக்கின்றது? அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க, எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். மறுபடியுமாக இந்த இடத்துல இன்றைக்கு ஊழியத்தை செய்கின்ற போதகர்களுக்கு, ஊழியர்களுக்கு மிக பெரிய, மிக உறுதியான ஒரு எச்சரிக்கை இந்த வசனம் நமக்கு வைத்து போகின்றது. என்ன எச்சரிக்கை என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய இந்த ஆலோசனையை நீங்கள் ஒழுங்கும் கிரமமுமாக பிரசங்கிக்காவிட்டால், தேவனுடைய வார்த்தையை அதில் இருக்கின்ற பிரகாரமாக நீங்கள் உள்ளபடியே உண்மையாக பிரசங்கிக்காவிட்டால், நீங்கள் பிரசங்கியாமல் இருக்கும் பொழுது உங்கள் சபையிலே இருக்கின்றவர்களுடைய இரத்த பழியை நீங்கள் உங்கள் மேல் சுமத்திக் கொள்கின்றீர்கள். இங்கே வேதம் சொல்லுகின்ற மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை, தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கும் கிரமமுமாக போதகன் போதியாமல் இருக்கும் பொழுது அவன் செய்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த சபையிலே இருக்கின்ற விசுவாசிகளுடைய இரத்த பழியை தன் மீது அவன் கொட்டி குமித்துக் கொள்ளுகின்றான். தேவன் அதை நியாயம் தீர்ப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்து சிலுவையிலே அறையும்படியாக ஒப்பு கொடுத்து விட்டு, இந்த மனிதனுடைய இரத்த பழிக்கு நான் விலகி இருக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய கைகளை கழுவியதை போல போதகர்கள் என்ன செய்ய முடியாது? கையை கழுவ முடியாது. நான் தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கித்தாலும் சரி, பிரசங்கியாமல் விட்டாலும் சரி, நான் இவர்களுடைய இரத்த பழிக்கு நீங்கி இருக்கின்றேன் என்று சொல்லி பிலாத்துவை போல போதகர்களாலே கையை கழுவ முடியாது. ஆபேலை காயின் கொலை செய்ததற்கு பிற்பாடு தேவன் போய் காயின்கிட்ட கேட்கிறார், ஆபேல் எங்கே என்று கேட்கின்றார். அதற்கு காயின் என்ன சொல்றான்? எனக்கு தெரியாது, நான் அவனுக்கு காவலாளியோ என்று கேட்கின்றான். அதற்கு தேவன் ஆமா இல்லை அப்படின்னு எந்த ஒரு பதிலும் சொல்லலைங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் போதகர்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த மந்தைக்காக விசாரிக்க போகின்றார். அப்பொழுது போதகர்களும் ஊழியக்காரர்களும் எனக்கு தெரியாது, நான் அவர்களுக்கு காவலாளியோ என்று சொல்ல முடியாது. நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரியாது, நான் அவர்களுக்கு காவலாளியோ என்று சொல்ல முடியாது. ஒருவேளை போதகர்கள் எனக்கு தெரியாது,
நான் என்ன அவங்களுக்கு காவலாளியா அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா தேவன் நிச்சயமாக சொல்லுவார், ஆம், நீ அவர்களுக்கு காவலாளிதான், பொல்லாத ஊழியக்காரனே என்று சொல்லுவார். ஆகவே நாம் நன்றாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், போதகனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்னவென்று சொன்னால், இந்த தேவனுடைய ஆலோசனையை, இந்த தேவனுடைய வார்த்தையை மறைக்காமல், அதனோடு எதையும் சேர்க்காமல், அதிலிருந்து ஒன்றையும் அவன் நீக்காமல், அது இருக்கின்ற பிரகாரமாக தேவனுடைய வார்த்தையை கலப்பாக போதிக்காமல் அதை சரியாக ஒழுங்கும் கிரமமுமாக போதிக்க வேண்டும் என்பதையே இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுத் தருகின்றார். தொடர்ச்சியாக நாம் 29வது வசனத்தில் பார்க்கிறோம். 29வது வசனத்தில் பவுல் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லுகின்றான். இங்கே பவுல் விசுவாசிகளுக்கு, அந்த மூப்பர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறாருங்க. என்னது? சபைக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு காலம் வரப்போகின்றது, சபை மிகப்பெரிய ஒரு கொடியதான காலத்தை சந்திக்க போகின்றது என்று சொல்லுகின்றார். அது என்ன கொடிய காலம்? 30வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இங்கே பவுல் சொல்கின்ற ஒரு காரியம் என்ன? சபைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்து, சபை சந்திக்க போகின்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்து, சபைக்கு வர இருக்கின்ற மிகப்பெரிய கொடியதான ஒரு காலம் என்னவென்று சொன்னால், மாறுபாடான உபதேசத்தை போதிக்க போகின்றார்கள். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச காலத்திலே சபையிலே பழைய பாமாலைகளையும் கீர்த்தனைகளையும் பாடுவார்கள் என்று பவுல் சொல்லவில்லை. இன்னும் கொஞ்ச காலத்திலே சபையிலே ஆராதனையிலே வண்ண விளக்குகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற கூட்டம் உருவாகும் என்று பவுல் சொல்லவில்லை. இன்னும் கொஞ்ச காலத்திலே ஆராதனையிலே இசை கருவிகள் ஒன்றும் அவசியமில்லை என்று சொல்லும் கூட்டம் உருவாகும் என்று பவுல் சொல்லவில்லை. ஆகவே ஆராதனையிலே புதுசா பாடல்கள் எழுதி நல்லா வண்ண விளக்குகளை எரியவிட்டு புகை மூட்டத்தை கிளப்பி டான்ஸ் ஆடி நல்லா பாட்டு பாடி வரப்போகின்ற இந்த சபைக்கு விரோதமான இந்த கொடியதான கூட்டத்திற்கு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இங்கு பவுல் எழுதவில்லை. மாறாக அவர் என்ன சொல்லுகின்றார்? போதனையை குறித்து பேசுகின்றார். வேற எதை குறித்து பேசலைங்க. அவர் பாட்டை குறித்து பேசல, மியூசிக்கை குறித்து பேசல, டான்ஸை குறித்து பேசல, லைட்ஸை குறித்து பேசல. அவர் எதை குறித்து பேசுகின்றார்? போதனையை குறித்து பேசுகின்றார். அப்போ சபைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்து மாறுபாடான உபதேசம் என்று சொன்னால், அப்போ சபைக்கு தேவையான மிக அவசியமான காரியம் என்ன? சரியான உபதேசம். அதை தான் அந்த இடத்துல பவுல் சொல்றார். அதற்காகவே ஊழியன் அழைக்கப்படுகின்றான் என்று சொல்லுகின்றார். சபை சந்திக்க இருக்கின்ற மிகப்பெரிய கொடியதான ஒரு காலம் மாறுபாடான உபதேசங்கள். ஆகவே மூப்பர்களாகி நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சரியான உபதேசத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே பவுல் எழுதுகின்றார். தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுதுங்க 32வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். 32வது வசனத்திலே, இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இங்கே பவுல் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? விசுவாசிகளை பக்தி விருத்தி அடைய செய்வது எது? பாடலா? அவர் பாடல் சொல்லலங்க. விசுவாசிகளை பக்தி விருத்தி அடைய செய்வது பாடல் அல்ல, இசை அல்ல, டான்ஸ் அல்ல. மாறாக அவர் என்ன சொல்லுகின்றார்? தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகின்றார். தேவனுடைய வார்த்தை. ஆகவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், ஊழியன் அவன் எதற்காக அழைக்கப்படுகின்றான், ஊழியன் அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காகவே ஊழியன் அழைக்கப்படுகின்றான். இன்னும் பல வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே பவுல் தன்னுடைய நோக்கத்தை குறித்து பேசுகின்றார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார், அதை சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் என்று சொல்லுகின்றார். அப்போ பவுல் இந்த இடத்துல சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? போதகனுக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு என்னவென்று சொன்னால்,
போதகனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்னவென்று சொன்னால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அதை எப்படி பிரசங்கிக்கணுமா? சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகின்றோம் என்று சொல்லுகின்றார். இங்கே இந்த பொது மொழிபெயர்ப்பு அதை சரியாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை மலிவு சரக்காக கருதும் பலரை போல நாங்கள் அல்லாமல் அதை உண்மையாக பேசுகின்றோம் என்று சொல்லுகின்றார். மலிவு சரக்கு என்னதுங்க? நமக்கு ஈஸியாக கிடைக்கிற அந்த பொருட்களை குறித்து நமக்கு என்ன இருக்காது? எந்த ஒரு மதிப்பு இருக்காது, எந்த ஒரு அக்கறை இருக்காது, எந்த ஒரு பொறுப்பும் இருக்காது. நாம் அதை என்ன ஈஸியாக தூக்கி போடுவோம், அது இலவசமாக வந்தது தானே, சும்மா கொடுத்தது தானே, அப்படி யோசிப்போம். இந்த இடத்திலே பவுல் சொல்லுகின்றார், தேவனுடைய வார்த்தையை அப்படி ஒரு மலிவு சரக்கை போல நாங்கள் பார்க்காமல் அது தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவே பேசுகின்றோம் என்று சொல்லுகின்றார். மறுபடியும் அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை தேவனுடைய வார்த்தையை சரியாக பிரசங்கிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே என்று சொல்லுகின்றார். மறுபடியும் இந்த இடத்துல பவுல் சொல்லுகின்றார், நாங்கள் என்ன செய்கின்றோம்? எங்களுடைய வேலை என்ன? சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றோம், சத்தியத்தை போதிக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அவர் அறிவுரைகளை வழங்குகின்றார். அதில் அவர் என்ன சொல்றாருங்க? 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே அங்கே பவுல் சொல்லுகின்றார், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாக இரு. மறுபடியுமாக பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்ற ஒரு அறிவுரை என்னதுங்க? நீ என்ன செய்? உபதேசிக்கின்றதிலே உத்தமனாக ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லுகின்றார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகின்றார். மறுபடியுமாக பவுல் சொல்லுகின்றார், ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு என்ன? வேலை என்ன? அவன் தேவனுடைய வார்த்தையை நிதானமாக பகுத்து போதிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் தொடர்ச்சியாக 24வது வசனத்திலே, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பவுல் மிக தெளிவாக சொல்லுகின்றார், போதிக்க வேண்டும், உபதேசிக்க வேண்டும், சாட்சியாக அறிவிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். பவுல் தொடர்ச்சி அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்க. ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. வேற எதையும் சொல்லலைங்க பவுல், வேற எதையுமே சொல்லலை. உனக்கு சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு, அவ்வளவுதான். தீத்து 1வது அதிகாரம் வசனங்கள் 3-4 முடிய நாம் பார்க்கும் பொழுது, தீத்து 1வது அதிகாரம் வசனங்கள் 3-4 முடிய, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே
நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அவர் சொல்றது என்னங்க? பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார், வேறு எதன் மூலமாகவும் அல்ல. ஆகவே இந்த இடத்திலே நாம் இவ்வளவு வசனங்களை வாசித்தோம், பவுலுடைய வாழ்க்கை நாம் பார்த்தோம். இதிலே பவுல் மிக தெளிவாக அவர் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கும் கிரமமுமாக போதிக்க வேண்டும் என்பதுதான். இந்த ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது மட்டுமே என்பதை ஆணித்தரமாக உணர்த்துகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி ஜனங்கள் எல்லாரும் வருகின்றார்கள். இப்படி ஜனங்கள் எல்லாரும் வருவதை பார்த்து சீஷர்கள் எல்லாரும் கிறிஸ்துவிடத்தில் போய், ஜனங்கள் உம்மை தேடி வருகின்றார்கள் என்று சொல்றாங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனத்திலே, அவர் அவர்களை நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகின்றார். நல்லா கவனிங்க, இதை குறித்து யோசித்து பாருங்க. சபைக்கு தலையாகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்ததின் நோக்கம் என்ன சொல்றாருங்க? பிரசங்கம் பண்ணுவதற்காகவே வந்தேன், அதுவே நான் வந்த நோக்கம் என்று சொல்லுகின்றார். ஆகவே சபைக்கு தலையாகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமே பிரசங்கம் பண்ணுவதாக இருக்கும் என்று சொன்னால், அந்த தலையாகிய கிறிஸ்துவாலே அனுப்பப்படுகின்றவர்களுடைய நோக்கமும் என்ன? பிரசங்கம் பண்ணுவதுதான், வேறு எதுவும் அல்ல. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, அவர் பரமேறி போகும் பொழுது, உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி போகும் பொழுது, மத்தேயு 28வது அதிகாரம் வசனங்கள் 19 20 முடிய அவர் சொல்றாரு. மத்தேயு 28வது அதிகாரம் வசனங்கள் 19 நம்ம வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து வேற எதையும் சொல்லலைங்க. நீங்கள் என்ன செய்யுங்கள்? நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை நீங்கள் அவர்களுக்கு போய் உபதேசம் பண்ணுங்கள், பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகின்றார். ஆகவே முதலாவதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற காரியம், ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை சரியாக பிரசங்கிக்க வேண்டும் என்பதே ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலையாக இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணுங்க. என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது தான் ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலையாக இருக்கின்றது. சரி, ரைட்டு. இப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை வைத்தே தங்களுடைய சுயத்தை போதிக்கின்றவர்கள் இருக்கின்றார்களே, இந்த தேவனுடைய வார்த்தையை வைத்தே இதிலிருந்தே தங்களுடைய சுய மகிமையை போதிக்கின்றவர்கள் இருக்கின்றார்களே, இந்த தேவனுடைய வார்த்தையை வைத்தே மனிதர்களை மையப்படுத்தின போதனைகளை போதிக்கின்றவர்கள் இருக்கின்றார்களே, அதை குறித்து என்ன சொல்வது என்ற ஒரு கேள்வி நமக்கு உண்டாகலாம். அதனால தான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதே ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்று அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக எழுதி தந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து யாரை பிரசங்கிக்க வேண்டும் என்பதையும் எழுதி தந்திருக்கின்றார். 28வது வசனத்தில் பாருங்க, கொலோசையர் 1வது அதிகாரம் 28வது வசனத்தினுடைய மைய பகுதியிலே அங்கே பவுல் சொல்லுகின்றார். 28வது வசனத்திலே அவரையே நாங்கள் அறிவித்து என்று சொல்லுகின்றார். யார் அறிவித்து? இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து. ஆகவே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக ஊழியக்காரன் அழைக்கப்படுகின்றான், உண்மை. அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவன் யாரை பிரசங்கிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவையே பிரசங்கிக்க வேண்டும், வேறு எதையும் அல்ல. தூய்மைவாதியாகிய தாமஸ் வாட்சன் இப்படியாக சொல்லுகின்றார், என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு பாத்திரமாக இருக்கின்றது, அந்த பாத்திரத்திலே சமைத்து வைக்கப்பட்ட உணவாக கிறிஸ்து இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். என்னதுங்க? தேவனுடைய வார்த்தை எல்லாம் ஒரு பாத்திரமாக இருக்கின்றது,
அந்த பாத்திரத்திலே சமைத்து வைக்கப்பட்ட உணவாக கிறிஸ்து இருக்கின்றார். இது எதை கற்பிக்கின்றது என்று சொன்னால், போதகன் சபையிலே முன்னாடி நின்று பிரசங்கிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையாகிய இந்த பாத்திரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஆவிக்குரிய உணவை எடுத்து உங்களுக்கு பரிமாறுகின்றார். அதுதாங்க பிரசங்கம், வேற எதுவும் கிடையாது. மனிதனை குறித்தோ தன்னுடைய சுய காரியங்களை குறித்தோ தன்னுடைய சுய கதைகளை குறித்தோ கட்டுக்கதைகளை குறித்தோ இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து போதகர் எடுத்து போதிப்பது அல்ல. மாறாக இந்த தேவனுடைய வார்த்தையாகி இந்த பாத்திரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உணவை போதகர் எடுத்து உங்களுக்கு பரிமாறுகின்றார். இந்த வேதம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சாட்சி பகர்ந்துகின்றதுங்க. யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே அதற்கு சாட்சி கொடுக்கின்றார். யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்திலே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றவைகளும் அவைகளே என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இந்த வேத வாக்கியம் எல்லாமே அது யாரை குறித்து பேசுகின்றது? என்னை குறித்து மாத்திரமே பேசுகின்றது என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வேதாகமத்தினுடைய இருதயமாக இருக்கின்றார். அதனால தான் பவுல் சொல்றாருங்க, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லுகின்றார். அப்போ பிரசங்கம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தினதாக இருக்க வேண்டும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு பிரசங்கியார் இப்படியாக சொல்லுகின்றார். போதகர்களை பார்த்து அவர் சொல்றார் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய பிரசங்கத்தில் கிறிஸ்து இல்லையா? அப்போ உங்க பிரசங்கத்திலே நீங்கள் பேசுவதற்கென்று உருப்படியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தயவு செய்து இந்த பிரசங்க வேலைக்கு வந்துடாதீங்கன்னு சொல்றார். ஏன்னு சொன்னா, இந்த பிரசங்கம் முழுவதுமாக கிறிஸ்துவை மையப்படுத்தினதாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சபைக்கு அவர் இல்லாம நீங்க எதை பிரசங்கிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவனுடைய சபைக்கு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் வேறு எதை போதிக்க முடியும்? ஆகவே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். போதகனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தை இருந்தவர் யாரை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பிரசங்கிக்க வேண்டும், வேறு யாரையும் அல்ல. அந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுதும் அவரை எப்படியா பிரசங்கிக்கிறீங்க என்பது முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை எப்படி போதிக்கிறாங்க? உங்களுடைய நோய்களிலிருந்து உங்களை சுகமாக்குவார், உங்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களுக்கு பிள்ளை இல்லையா பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார், உங்களுக்கு வீடு இல்லையா வீட்டை கட்டி கொடுப்பார், உங்களுக்கு வேலை இல்லையா வேலையை கொடுப்பார், உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா கல்யாணத்தை பண்ணி வைப்பார். இப்படி இயேசு கிறிஸ்துவை ஒரு புரோக்கராக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகர், பாவத்திலிருந்து மனிதர்களை மீட்கின்றவர், அப்படி மனம் திரும்பாதவர்களை நியாயம் தீர்க்க போகின்ற நித்திய நியாயாதிபதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போதகர்கள் இப்படியாக பிரசங்கிக்கின்றார்களா? அவரை தீர்க்கதரிசியாக, அவரை ஆசாரியராக, அவரை ராஜாவாக பிரசங்கிக்கின்றார்களா? என்னுடைய பாவத்தை எனக்கு கண்டித்து உணர்த்துகின்ற தீர்க்கதரிசியாகவும், என்னுடைய பாவத்திற்காக பலியை செலுத்துகின்ற ஆசாரியராகவும், என்னை எப்பொழுதும் பிசாசனுடைய வல்லமையிலிருந்து ஆக்கினையிலிருந்து பாதுகாக்கின்ற ராஜாவாகவும் இயேசு கிறிஸ்துவை போதிக்கின்றார்களா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே முதலாவதாக இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்கின்ற காரியம், ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்னவென்று சொன்னால், அவன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். அந்த வார்த்தையிலிருந்து கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டுமே தவிர வேறு யாரையும் எதையும் பிரசங்கிக்க கூடாது. இது முதலாவது இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்கின்ற காரியம். இரண்டாவதாக, ஊழியனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை ஊழியன் செய்யும் பொழுது அவன் சந்திக்கின்ற சவால்கள் என்ன? ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலையை செய்யும் பொழுது ஊழியன் சந்திக்கின்ற சவால்கள் என்ன? சில காரியங்கள் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 40வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுதுங்க, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 40வது வசனத்திலே அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறாங்க.
அப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவரால் ஏற்படுகின்ற இரட்சிப்பையும் குறித்து அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது பிரதான ஆசாரியர்களும் சங்கத்தார்களும் அப்போஸ்தலர்களை வரவழைத்து அவங்க என்ன சொல்றாங்க, அவர்களை அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி கட்டளையிடுகின்றார்கள். அதை தான் அந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்போ தேவனாலே கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை உண்மையாக செய்யும் பொழுது ஊழியக்காரன் சந்திக்கின்ற சவால் என்னவென்று சொன்னால் உபத்திரவம். முதலாவதாக ஊழியக்காரன் சந்திக்கின்ற சவால் என்னவென்று சொன்னால் உபத்திரவம். தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கும் கிரமமுமாக போதிக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே இரட்சிப்பை தர முடியும் என்று சொல்லி வேத வார்த்தையை சரியாக போதிக்கும் பொழுது ஊழியக்காரன் சந்திக்கின்ற முதலாவது சவால் என்னவென்று சொன்னால் உபத்திரவம், பாடுகள். இதுதான் நாம் இதற்கு முந்தைய செய்திகளிலே நாம் இப்போ கற்றுக்கொண்டோம். பவுல் சொல்றாரு, உங்கள் நிமித்தம் நான் படுகின்ற பாடுகளை குறித்து என்று சொல்லுகின்றார். முதலாவதாக ஊழியன் சந்திக்கின்ற சவால் என்னவென்று சொன்னால் உபத்திரவம். இது வெளியே இருந்து வருவது. இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே அங்கே பவுல் சொல்லுகின்றார், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமானோம். இங்கே பவுல் என்ன சொல்றாருங்க, இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமானோம். இங்கே என்ன சவால்? புறக்கணிப்பு. புறக்கணிப்பு யாராலே? ஊழியக்காரனுடைய உறவுகளாலே, சபையிலே இருக்கின்றவர்களாலே, மற்றவர்களாலே புறக்கணிப்பு. என்னதுங்க, நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற? இது என்ன வேலை? இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறேன்னு கொஞ்சம் கூட சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்வியா? அதை விட்டுட்டு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு தெரியுற. இதனால நீ என்ன சம்பாத்தியத்தை நீ காண போற? என்ன பெரிய எதிர்காலத்தை நீ கட்டி வச்சிருக்கிற? என்ன வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்கிற? எங்களை பாரு, நாங்கள் எப்படி காரு பங்களாவோட சந்தோஷமா சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ என்ன செய்கிற? 100 ரூபாய் செலவு பண்றதுக்கும் 100 தடவை யோசிக்கிற. என்னதுங்க? புறக்கணிப்பு. உணர்வு பூர்வமாக இதுவரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை சரியாக போதிக்கும் பொழுது, ஊழியக்காரன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யும் பொழுது அவன் சந்திக்கின்ற இரண்டாவது சவால் என்னவென்று சொன்னால் புறக்கணிப்பு. இது உணர்வு பூர்வமாக அவனுக்கு வருகின்றது. மூன்றாவதாக அவன் சந்திக்கின்ற சவால் என்னவென்று சொன்னால், இந்த சபையில் இருக்கின்ற விசுவாசிகளை என்ன செய்வது கிடையாது, ஊழியரை விரும்புவது கிடையாது. தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கும் கிரமமுமாக அக்கறையோடு சபையிலே இருக்கின்ற விசுவாசிகளுக்கு போதிக்கும் பொழுது, இந்த சபையிலே இருக்கின்ற விசுவாசிகளுடைய பாவத்தை கண்டிக்கும் பொழுது, இந்த சபையிலே இருக்கின்ற விசுவாசிகளுடைய தவறான பழக்க வழக்கங்களை கண்டித்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது விசுவாசிகளுக்கு அது என்ன செய்வதில்லை, பிடிப்பது இல்லை. விசுவாசிகள் போதகர்களை ஓரம் கட்டுகின்றார்கள். விசுவாசிகள் சபையிலிருந்து வெளியேறுகின்றார்கள். விசுவாசிகள் போதகர்களை குறித்து புறம் பேசுகின்றார்கள். என்ன, இவனுக்கு தானா தேவன் கொடுத்தாரு? எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் தண்டிப்பார்னு சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் பாவம் செய்றீங்கன்னு சொல்றாரு. இதுதானா அவருக்கு வேலை என்று சொல்லி ஊழியக்காரனை குறித்து புறம் பேசுதல் எங்கே? சபையிலே. வெளியில இல்ல, சபைக்குள்ளாக. நீங்க பாருங்க, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இது மாதிரி ஒரு பிரச்சனை சந்திக்கிறாருங்க. என்னவென்று சொன்னால், தான் ஸ்தாபித்த ஒரு சபை, எந்த ஒரு சபைக்காக அவர் பயங்கரமாக வேலை செய்தாரோ, எந்த ஒரு சபைக்காக அவர் அநேக நிருபங்களை எழுதினாரோ, அந்த சபையில் இருக்கின்ற விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு யார் சுவிசேஷத்தை கொண்டு வந்தாரோ அவரையே பார்த்து அவங்க சொல்றாங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே. இங்கே பவுலை குறித்து கொரிந்து சபையில் இருக்கின்ற விசுவாசிகள் இப்படித்தான் பேசினாங்க. தனிப்பட்ட ரீதியிலே தோற்றத்தின் அடிப்படையில் அவருக்கு என்னதுங்க, அவர் மேலே குற்றம் சுமத்துறது. தனிப்பட்ட ரீதியிலே தோற்றத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கிறது.
என்னது? அவன் ஆள் என்ன, அவன் பேசுறதும் அவன் பேசுகிற பேச்சு அவன் ஆளையும் பார்த்தா எப்படி இருக்கிறான் பாரு என்று சொல்லி போதகரை தனிப்பட்ட ரீதியிலே தோற்றத்தின் அடிப்படையிலே குற்றம் சுமத்துவது, புறம் பேசுவது, போதகருக்கு விரோதமாக காரியங்களை செய்வது, இப்படி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சரியாக ஒழுங்கும் கிரமமுமாக தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஊழியன் செய்யும் பொழுது ஊழியன் சந்திக்கின்ற மூன்றாவது சவால் என்னவென்று சொன்னால், போதகனுக்கு விரோதமான புறம் பேசுதலும், தனிப்பட்ட ரீதியிலே தாக்குதலும், சபையில இருந்து வெளியேறுதலும். இந்த சவாலானது சபையிலே இருந்து அவனுக்கு வருகின்றது. முதலாவதாக உபத்திரவம், அது வெளியே இருந்து வருகின்றது. இரண்டாவது சவால் புறக்கணிப்பு, அது உணர்வு பூர்வமாக வருகின்றது. மூன்றாவதாக சபைக்குள்ளாக இருந்து புறம் பேசுதலும், சபையிலே போதகருக்கு தனிப்பட்ட ரீதியிலே தாக்குதலும் வருகின்றது. நான்காவதாக 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனங்கள் 17 18 முடிய பார்க்கும் பொழுது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும் பொழுது, ஊழியத்திலே பலனை காணும் பொழுது ஊழியக்காரர்களுக்கு வருகின்ற பெருமையை குறித்து பேசுகின்றான். அதை குறித்து தான் அந்த இடத்துல பேசுகின்றான். அப்போ என்னதான் தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கும் கிரமமுமாக எடுத்து பேசும் பொழுது அதை பிடிக்காமல் உபத்திரவம் வந்து புறம் பேசி போதகரை புறம் தள்ளி போதகருக்கு விரோதமாக காரியங்களை பேசுகின்ற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும், இந்த உண்மையான தேவனுடைய வார்த்தையை பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு இந்த மாதிரியான பிரசங்கத்தை தேடுகின்றவர்களை, இந்த மாதிரியான உண்மையான பிரசங்கத்தை கேட்கின்றவர்களை ஆண்டவராகிய தேவன் ஆங்காங்கே வைத்திருக்கின்றார். இப்படி அவர்கள் இப்படிப்பட்ட உண்மையான பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, இந்த பிரசங்கத்தின் மூலமாக அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த பிரசங்கத்தின் மூலமாக அவர்கள் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்கள் போதகரிடத்தில் வந்து இந்த பிரசங்கத்தை நாங்கள் கேட்டங்க, அது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு என்று சொல்லும் பொழுது ஊழியன் சந்திக்கின்ற நான்காவது சவால் பெருமை. தேவனுடைய வார்த்தையை உண்மையாக பேசும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை சரியாக கையாண்டு பேசும் பொழுது, அது மற்றவர்கள் மத்தியிலே ஆவிக்குரிய நன்மையை கொண்டு வரும் பொழுது, அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் போதகரிடத்திலே வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இந்த செய்தி எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சுங்க, நல்லா பேசுறீங்க என்று சொல்லும் பொழுது ஊழியக்காரன் சந்திக்கின்ற சவால் பெருமை. இது உலகத்திலே வெளியே இருந்து வருவது அல்ல, விசுவாசிகளிடத்திலிருந்து சபைக்குள்ளாக இருந்து வருவது அல்ல, மாறாக ஊழியக்காரனுடைய இருதயத்திலிருந்து இந்த சவால் வருகின்றது. ஊழியக்காரனுடைய அவனுக்குள்ளாகவே இருந்து இந்த சவால் வருகின்றது. என்னதுங்க? தன்னுடைய பிரசங்கத்தை குறித்து அவனுக்கே ஒரு பெருமை. பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போன உடனே பிரசங்கம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, இந்த பிரசங்கத்தை எல்லாரும் எப்படி அவங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லையான்னு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரனுக்குள்ளாக ஒரு பெருமை தலை தூக்குகின்றது. அது என்னதுங்க? ஊழியக்காரன் சந்திக்கின்ற சவால். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பொழுதுமே நாம் ஒரு வேலையை நேர்த்தியாக செய்யும் பொழுது அதற்கான அங்கீகாரத்தை எல்லாரிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவோம். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் விவசாயத்தை செய்தாலும் சரி, நீங்கள் படிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கின்ற தொழிலில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் ஒரு வேலையை நீங்கள் நேர்த்தியாக செய்யும் பொழுது எல்லாரும் என்னை பாராட்டணும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக தானாகவே வரும். போதகர்களும் என்ன செய்கின்றார்கள்? அப்படிப்பட்ட ஒரு சவாலை சோதனையை சந்திக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கும் கிரமமாக எடுத்து பேசும் பொழுது அவர்கள் சந்திக்கின்ற சவால் என்ன? பெருமை, பெருமை அடைதல். குறிப்பாக என்னை போன்ற இளம் ஊழியர்கள், என்னை போன்ற இளம் பிரயாணத்தில் இருக்கின்ற ஊழியர்கள் இப்படிப்பட்ட இந்த சோதனைக்குள்ளாக பெருமளவிலே அவர்கள் சந்திக்கின்றார்கள். இந்த சோதனைக்குள்ளாக விழும்படியாக அவர்கள் தூண்டப்படுகின்றார்கள். இப்படி ஒரு 26 வயசுல இருக்கின்ற இளம் சமுதாயம் இன்றைக்கு உலகத்தில் எதற்காக நாடி திரிகின்றதுங்க? அவங்க தங்களுக்காக ஒரு அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், தங்களுக்காக ஒரு அங்கீகாரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் நல்லா படித்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி
நல்ல ஒரு வேலைக்கு போய் மாதம் 50,000 ரூபா 60,000 ரூபா சம்பாரித்து நல்லா ஒரு வாழ்க்கையை வாழணும், சமுதாயத்தில் எனக்கென்று ஒரு அங்கீகாரம் வரணும், எனக்கென்று ஒரு அடையாளம் வரணும், நான் எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை ப்ரூவ் பண்ணி காட்டணும் என்று சொல்லி இந்த 26 வயதில் இருக்கின்ற இளம் சமுதாயம் என்ன செய்கின்றது? ஒரு அடையாளத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வயதில் தான் நாங்களும் இருக்கிறோம், என்னை போன்ற இளம் ஊழியர்கள். அப்போது நாங்கள் தேவனுடைய வார்த்தை சரியாக பேசி அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து அவர்கள் எங்களிடத்தில் வந்து இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லும் பொழுது இந்த அங்கீகாரத்தை தேடுகின்ற எங்களுடைய வயசு என்ன செய்துங்க? பெருமையை கொள்ள செய்கின்றது. ஊழியன் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவால், அவனுடைய ஊழியத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு சவால், அவனுடைய ஊழியத்தையே மனிதனை மையப்படுத்தியதாக மாற்றக்கூடிய ஒரு சவால் என்னவென்று சொன்னால் தன்னை குறித்து ஒரு பெருமையை அடைதல். இப்படி 4 வகையான சவால்களை ஊழியன் சந்திக்கின்றான். முதலாவதாக உபத்திரவங்கள், இரண்டாவதாக புறக்கணிப்பு, மூன்றாவதாக சபைக்குள்ளே இருந்து விசுவாசிகளிடத்திலே வருகின்ற புறம் பேசுதல், நான்காவதாக ஊழியக்காரனுடைய இருதயத்திற்குள்ளாகவே இருந்து வருகின்ற பெருமை. இப்படிப்பட்ட மிகப்பெரிய சவால்களை ஊழியக்காரன் சந்திக்கின்றான். இப்படி உபத்திரவத்தையும் புறக்கணிப்பையும் விசுவாசிகள் சபைகளிலிருந்து வெளியேறுவதையும் பார்க்கும் பொழுது இந்த போதகன் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமோ, இந்த சத்தியத்தை கண்டிப்பா பேசுறதுல கொஞ்சம் சமரசம் ஆகலாமோ, கொஞ்சம் இணங்கி போகலாமோ, கொஞ்சம் இறங்கி வரலாமோ என்று சொல்லி ஊழியன் சிந்திக்கும்படியாக தூண்டப்படுகின்றான். அது ஊழியன் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவால். இதை விட இன்னும் ஒரு கொடுமை என்னவென்று பார்க்கும் பொழுது, இப்படி உண்மையா பிரசங்கிப்பதாலே சபையிலிருந்து விசுவாசிகள் வெளியேறாங்க, சபையை விட்டு விசுவாசிகள் போறாங்க, உலகத்தை நோக்கி போய்விடுகின்றார்கள், அவிசுவாசிகளாக மாறிவிடுகின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து ஊழியக்காரன் மனசு உடைஞ்சு போய் அவன் நொந்து நூலா இருக்கும் பொழுது, இவ்வளவு கண்டிப்பா பேசினாலாம், இவ்வளவு திடகாத்திரமா பேசினாலாம், இவ்வளவு உறுதியா பேசினாலாம் சபையில ஆத்மாக்களை வச்சுக்க முடியாதுப்பா. நீங்க என்ன செய்யுங்க? கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க, இந்த சத்தியத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி வாங்க, கொஞ்சமாச்சும் காதுக்கு இனிப்பான விஷயத்தெல்லாம் பேசினாதான் சபையில மக்களை வச்சுக்கொள்ள முடியும் என்று சொல்லி போதகனுடைய காதிலே வந்து ஊதுவதற்கு சபைக்குள்ளேயே சாத்தான் ஆட்களை வைத்திருக்கின்றான். இதுதான் அதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஊழியக்காரன் சந்திக்கின்ற ஒரு சவால். போதகர்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் சந்திக்கின்ற சவால்கள், மிகப்பெரிய சவால்கள் என்னவென்று சொன்னால் உபத்திரவங்கள், புறக்கணிப்பு, சபையிலே விரோதமான பேச்சுக்கள், அவனுடைய தனக்குள்ளாக ஏற்படுகின்ற பெருமைகள், இப்படிப்பட்ட பயங்கரமான சோதனைகளை ஊழியக்காரன் சந்திக்கின்றான். அது மாத்திரம் இல்லைங்க, இப்படி பிரச்சனைகள்லாம் பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக என்ன ஆகின்றது என்று சொன்னால், இந்த சோதனைகளை எப்படியாவது நான் தவிர்க்க வேண்டும், உபத்திரவங்கள் எனக்கு வரக்கூடாது என்று ஊழியக்காரன் எண்ணும்படியாக தூண்டப்படுகின்றார். நான் மற்றவர்கள் என்னை புறக்கணிக்க கூடாது, நான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எண்ணும்படியாக ஊழியக்காரன் தூண்டப்படுகின்றார். ஏன்னா ஊழியக்காரன் யாருங்க? உங்களைப் போல ஒரு மனிதர் தான். உங்களைப் போலவே மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களைப் போலவே மற்றவர்கள் என்னை புறக்கணித்து விடக்கூடாது என்கின்ற எண்ணம் ஊழியக்காரனுக்குள்ளாகவும் இருக்கின்றது. ஆகவே ஊழியக்காரர் என்ன செய்கின்றார்? புறக்கணிப்பை தவிர்க்கும்படியாக தூண்டப்படுகின்றார்கள். எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற விருப்பத்தை கொள்ளுகின்றார்கள். சபையில இருந்து யாரும் வெளியே போய்விடக்கூடாது என்கின்ற பாரத்தையும் ஊழியக்காரர்கள் கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் என்று சொன்னால் ஊழியக்காரன் செலுத்த வேண்டிய ஒரே ஒரு விலைக்கரம் என்னவென்று தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கும் கிரமமாக போதிப்பதிலிருந்து விட்டு கொடுக்க வேண்டும். இது எல்லாம் நடக்கணும்னா எனக்கு உபத்திரவம் வரக்கூடாது, என்னை யாரும் புறக்கணிக்க கூடாது, சபையிலிருந்து யாரும் வெளியே போயிடக்கூடாது, என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால், இவை எல்லாவற்றையும் ஊழியன் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு விலைக்கரியத்தை செய்து அவனாலே அடைய முடியும். அது என்ன? தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கும் கிரமமுமாக போதியாமல் சத்தியத்தோடு சமரசமாகும் பொழுது. அப்படி ஆனான் என்று சொன்னால், இப்படி தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கும் கிரமமுமாக போதிப்பதிலிருந்து ஊழியக்காரன் விட்டு கொடுத்தான் என்று சொன்னால், ஊழியக்காரன் எதற்காக அழைக்கப்பட்டானோ, அவன் செய்யும்படியாக எந்த வேலை கொடுக்கப்பட்டதோ
அந்த வேளையிலேயே சாத்தான் என்ன செய்கின்றான்? கையை வைக்கின்றான். ஊழியக்காரர் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவால். ஆகவே தேவனுடைய வார்த்தையை போதிக்கும்படியாக, தேவனுடைய வசனத்தை அறிவிக்கும்படியாக அழைக்கப்படுகின்ற ஊழியக்காரர்கள் சந்திக்கின்ற சவால், முதலாவதாக உபத்திரவம், இரண்டாவதாக புறக்கணிப்பு, மூன்றாவதாக சபையிலே புறம் பேசுதல், நாலாவதாக தனக்குள்ளாக இருக்கின்ற பெருமை. மூன்றாவதாக இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்கின்ற காரியம், இந்த சவால்களை சந்திக்கின்ற ஊழியர்களுக்கு விசுவாசிகள் ஆற்ற வேண்டிய கடமை என்ன? இந்த சவால்களை சந்திக்கின்ற ஊழியருக்கு விசுவாசிகள் ஆற்ற வேண்டிய கடமை என்ன? அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலே பேதுருவும் யோவானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிறாங்க. அவராலே உண்டாகின்ற நீதியை குறித்து பிரசங்கிக்கின்றாங்க. இதையெல்லாம் பிரசங்கித்தபடினாலே பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களை கூப்பிட்டு இயேசுவை நீங்கள் இனிமே ஒருபோதும் பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி பயமுறுத்தி அனுப்பிவிடுகின்றார்கள். இப்படி பயமுறுத்தி அவங்களை கண்டித்து அவங்களை கட்டளையிட்டு அனுப்பிவிடும் பொழுது பேதுருவும் யோவானும் நடந்த எல்லா காரியங்களையும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், சபையாரிடத்திலே போய் அறிவிக்கின்றார்கள். இது மாதிரி பிரதான ஆசாரியர்களும் சங்கத்தார்கள் எங்களை கூப்பிட்டு, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கூடாது, பிரசங்கிச்சா நாங்கள் உங்களை அடிப்போம், நாங்கள் உங்களை துன்புறுத்துவோம், நாங்கள் உங்களை உபத்திரவப்படுத்துவோம் என்று சொல்லி எங்களை பயமுறுத்தி அனுப்பினார்கள் என்று சொல்லி இந்த நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சபையாரிடத்திலே சொல்லும் பொழுது அங்கே சபை என்ன தெரியுமா செய்தது? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் வசனங்கள் 24வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதுவும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். இங்கே சபை செய்தது என்ன? போதகர்களுக்காக ஜெபித்தார்கள். ஆகவே ஊழியன், போதகன் தேவனாலே அவருக்கு கொடுக்கப்படுகின்ற வேலையை செய்யும் பொழுது அவர் சந்திக்கின்ற இப்படி மகா பெரிய சவால்களின் மத்தியிலே இந்த சவால்களை அவர் சந்திக்கும் பொழுது விசுவாசிகள் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை, இங்கே கவனிங்க, அவனை விட்டுருங்க தயவு செஞ்சு, இங்கே கவனிங்க, ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் ஆற்ற வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த 2வது குறிப்பில் நான் சொன்னேன் ஊழியக்காரர்கள் சந்திக்கின்ற சவால்கள், அது பன்மையில் சொன்னேன். சவால்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட சவால்களை சந்திக்கின்றார்கள். ஆனால் இப்படி சவால்களை சந்திக்கின்ற ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் ஆற்ற வேண்டிய கடமை, அது உரிமை. இப்படி பலதரப்பட்ட சவால்களை சந்திக்கின்ற ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் பலதரப்பட்ட கடமையாற்ற தேவையில்லை. அவர்கள் ஆற்ற வேண்டிய ஒரே கடமை என்ன? ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அது மாத்திரம் இல்லைங்க, அவர் என்ன ஜெபித்தார்கள்? இங்கே சபையார் அவர்கள் என்ன ஜெபித்தார்கள்? எங்களுடைய போதகர்களுக்கு உபத்திரவம் வரக்கூடாது, எங்களுடைய போதகர்களுக்கு புறக்கணிப்பு வரக்கூடாது, எங்களுடைய போதகர்களுக்கு எந்த ஒரு பயமுறுத்துதலும் வரக்கூடாது என்று ஜெபிக்கவில்லை. மாறாக அவர்கள் எதற்காக ஜெபித்தார்கள்? 30வது வசனத்திலே, உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். பிரியமானவர்களே,
விசுவாசிகளாகிய நீங்கள், சபையில் இருக்கின்ற விசுவாசிகள் போதகர்களுக்காக ஜெபிக்கின்றீர்களா? உங்களுடைய இருதயத்தை தொட்டு நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. மெய்யாகவே ஊழியர்காரருக்காக, போதகருக்காக, போதகர் சந்திக்கின்ற சவால்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது கிடையாதுங்க. நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. தயவு செஞ்சு இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிறவன் ரோட்டு ஓரத்தில் இருக்கிற விக்கிரக கோயிலை பார்த்து அப்படி போகிற போக்கில் ஒரு கும்பிட போட்டுட்டு போகிற மாதிரி காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஜெபிக்கிற 2 நிமிஷம் ஜெபத்தை ஜெபம்னு சொல்லாதீங்க. அது ஜெபம் கிடையாது. ஊழியக்காரனுக்காக நீங்கள் கருத்தோடு ஒருமனப்பட்டு தேவனுடைய வார்த்தை அவர்கள் ஒழுங்காக சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் மன விசாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றீர்களா? அந்த இடத்தை அவங்க எப்படி ஜெபித்தான் பாருங்க. 24வது வசனத்திலே, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசிகள் ஒருமனப்பட்டார்கள். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்கென்று உண்மையாக உழைக்கின்ற போதகர்கள், அவர்கள் இப்படிப்பட்ட பல்வேறு சவால்களை சந்திக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர்கள் இந்த சவால்களின் மத்தியிலேயும் எவ்வளவு புறக்கணிப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் சரி, எவ்வளவு பயமுறுத்துதல்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் சரி, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தைரியத்தோடு பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உண்மையாக ஜெபிக்கின்றீர்களா? விசுவாசிகள் போதகருக்கு ஆற்ற வேண்டிய கடமை, ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தையை தைரியமாக போதிக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். மறுபடியும் நீங்கள் அந்த இடத்துல கவனிங்க. அவங்க எதுக்காக ஜெபிக்கிறாங்க? பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே ஜெபிக்கின்றார்கள். எங்களுடைய ஊழியக்காரருக்கு புதுமையான பாடல்களை எழுதும் ஞானத்தை தாரும் ஆண்டவர் என்று ஜெபிக்கவில்லை. எங்களுடைய ஊழியக்காரருக்கு நல்லா பாட்டு பாடுவதற்கு தாளந்துகளை தாரும் ஆண்டவர் என்று ஜெபிக்கவில்லை. எதற்காக ஜெபிக்கின்றார்கள்? அவர்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று தான் ஜெபிக்கின்றார்கள். ஊழியக்காரன் அழைக்கப்படுகின்ற அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்ன? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. அப்படி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அவருக்கு வருகின்ற சவால்களின் மத்தியிலே விசுவாசிகள் ஊழியனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை, ஊழியக்காரருக்காக ஜெபிக்க வேண்டும். இப்படி இந்த சபையார் அப்போஸ்தலர்களுக்காக ஜெபித்த பொழுது, ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது அங்கே நடந்த காரியம் என்ன? விளைவு என்ன? 31வது வசனத்திலே, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். என்ன சொல்லுதுங்க? அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அங்கே ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று சபையார் ஜெபித்த பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ளுகின்றார். அவர்கள் தைரியமாக தேவனுடைய வசனத்தை சொன்னார்கள். ஆகவே உங்களுடைய சபையினுடைய போதகர் தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கா உண்மையாக தைரியமாக பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் என்னதான் முட்டி முட்டி பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணினாலும் சரி, அவர் என்னதான் எத்தனையோ வேத வியாக்கியான வகுப்புகளை மேற்கொண்டு அவர் பயங்கரமாக படித்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி தேவனுடைய வசனத்தை சரியாக அவர் எழுதி தயாரித்து வந்து பிரசங்கித்தாலும் சரி, விசுவாசிகளாகி நீங்கள் உங்களுடைய போதகருக்காக ஜெபிக்காத பட்சத்தில் ஊழியக்காரர் தைரியமாக தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் சொல்ல முடியாது. ஆகவே ஊழியக்காரன் தைரியமாக உங்களுடைய வார்த்தையை சொல்லாததற்கு ஒரு காரணம் உங்களுடைய ஜெபமின்மை. நீங்கள் ஊழியக்காரருக்காக ஜெபிக்காமல் இருப்பது, நீங்கள் ஊழியக்காரருக்காக ஜெபிக்கின்றேன் என்ற பெயரிலே எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத, உப்புச்சப்பு இல்லாத, மேலோட்டமான ஒரு 2 நிமிஷ ஜெபம், அதற்கு பேர் ஜெபம் அல்ல. ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாக, வாரப்பட்டவர்களாக, தேவனே இவ்வளவு புறக்கணிப்புகளை சந்திக்கின்ற எங்களுடைய போதகர், இவ்வளவு போராட்டங்களை சந்திக்கின்ற எங்களுடைய போதகர்கள், இவ்வளவு புறம்பான பேச்சுக்களை சந்திக்கின்ற எங்களுடைய போதகர்கள், பெருமைகளை சந்திக்கின்ற போதகர்கள், உடைய வசனத்தை தைரியத்தோடு பிரசங்கிக்கும்படியாக அவர்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரை எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இப்படி ஜெபிக்கலை என்று சொன்னால் போதகனை குறை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் கிடையாது.
என்ன பேசுகிறார் அவர் பேசுகிறதே சரியில்லையே, ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாரு, ஒழுங்காக ஆயத்தம் பண்ணிட்டு வர மாட்டேங்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை சரியாக கையாண்டு பேச மாட்டேங்கிறார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன செய்யலை? போதகன் சரியாக பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதையும் செய்யவில்லை. ஆகவே அந்த இடத்திலே பார்க்கின்ற ஒரு காரியம், இந்த கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து இந்த கொலோசேயருக்கு எழுதிய நிருபத்திலே பவுல் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார். இந்த கிறிஸ்தவ ஊழியத்தில் நாம் இரண்டாவதாக கற்றுக்கொள்ளுகின்ற விஷயம், ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்ன? ஊழியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும், கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். மனிதனை அல்ல, தன்னுடைய சுய மகிமையை அல்ல, தன்னுடைய சுய ராஜ்யத்தை அல்ல, தன்னுடைய சுய சரிதையை அல்ல, கிறிஸ்துவையே பிரசங்கிக்க வேண்டும். அதற்காகவே ஊழியன் அழைக்கப்படுகின்றார். அப்படி ஊழியன் அந்த அழைப்பை நிறைவேற்றும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை சரியாக பிரசங்கிக்கும் பொழுது ஊழியக்காரர் பல வகையான சவால்களை சந்திக்கின்றார், பல வகையான பிரச்சனைகளை, சோதனைகளை சந்திக்கின்றார். இந்த சோதனைகளை சந்திக்கின்ற போதகருக்கு நீங்கள் பல கடமைகளை எல்லாம் ஆற்ற தேவையில்லை. நீங்கள் ஆற்ற வேண்டிய ஒரே கடமை, அவருக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஊழியக்காரருக்கு பணத்தை கொடுக்கணும், ஊழியக்காரருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், ஊழியக்காரரை கவனிக்கணும், ஊழியக்காரரை ராஜா மாதிரி பார்த்துக்கணும், ஊழியக்காரனை இயேசுவை போல கனப்படுத்தணும் கிடையாது. ஊழியக்காரருக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, அவருக்காக ஜெபியுங்கள். அப்படி செய்யும் பொழுது சபை தேவனுடைய வார்த்தைக்கென்று ஊழியக்காரர்கள் தைரியமாக எழும்பி நின்று பிரசங்கிப்பதையும், தேவனுடைய வார்த்தைக்கென்று தைரியமாக எழும்பி நின்று அவர்கள் பிரகாசிப்பதையும் சபை காணும். அப்படிப்பட்ட ஒரு சபையாக இந்த சபை இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேவன் உம்முடைய மகா உன்னதமான வார்த்தைகளை, தேவனை கர்த்தாவே சபைக்கு தேவையான மிக உன்னதமான சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து தேவனை எத்தனையோ தவறான கண்ணோட்டங்கள் இருக்கின்ற அந்த உலகத்திலே தேவனை சரியான உபதேசங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றீர். ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை உம்முடைய வார்த்தையை பிரசங்கிப்பது, வேறு எதற்காகவும் அல்ல. ஆகவே கர்த்தாவே, இந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை சரியாக பிரசங்கிக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபையை தாரும். தேவனை அதை பிரசங்கிக்கும் பொழுது நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள் ஆண்டவரே அது ஏராளம் தாராளம். இந்த சவால்களை நாங்கள் கர்த்தாவே பொறுமையோடு சகிக்கவும், தேவன் இந்த சவால்களை மத்தியிலே நாங்கள் உம்முடைய வசனத்தை விட்டு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி எந்நேரமும் ஆண்டவரே நாங்கள் அந்த சோதனைக்குள்ளாக விழுந்து விடாமல் கர்த்தாவே நாங்கள் திடமானவர்களாக தேவனுடைய வார்த்தையை சரியாக பேச வேண்டும் என்று சொல்லி நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இதற்கென்ற விசுவாசிகள் அவர்களுக்கு இருக்கின்ற கடமையை சரியாக நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து இந்த சபை ஆசீர்வதித்தரல வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.